ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று ஈவினிங் குரூப் 4 எக்ஸாமோட எக்ஸ்ட்ரா ரிசல்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட் லிஸ்ட்டு அந்த ஓசிவிக்கான லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே அந்த த்ரிபால் யூத் இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. போன ரிசல்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நிறைய பேர் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த லிஸ்ட்டில் என்னோட நம்பர் இல்லையா அப்படின்னு சொல்லி. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா இன்னொரு 1:6 அப்படின்ற ரேஞ்சில் நிறைய பேரை செலக்ட் பண்ணி இவங்களையும் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 11/12/2024 22/12/2024 இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா ரிசல்ட் லிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருமே கன்சிடர் பண்ணி அவங்கள அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒழுங்காக இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாமல் ஜே போஸ்டிங் நிறைய பேர் எடுத்துருவாங்க அப்படின்ற காரணத்தினால ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. இதில் உங்களோட நம்பர் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே உங்களோட ஓடிஆர் பேஜில் அப்லோட் பண்ணுங்கள். இதில் மொத்தமாக ஒரு 24 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் நம்பர் வந்தாலும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அஷூராக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நம்பர்ஸில் வந்து எல்லாருமே கூட ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்கீங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த லிஸ்ட் தான். போன லிஸ்ட்டில் இருந்தவங்களும் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் தான், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் தான். அதில் எந்த விதமான பயமும் தேவையில்லை. சப்போஸ் போன லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்களில் சர்டிஃபிகேட் ஒழுங்காக இருக்காதோ, பற்றாக்குறையாக ஆயிருமோ அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே என்டிபிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு, ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 rupees தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நவம்பர் 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா, டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.